யார் யார் எவ்வளவு நன்கொடை கொடுத்தார்கள் என்று பெருமானார் கேட்கிற போது அபூபக்கரின் கொஞ்சத்தை விட நம்முடையது பாதி வீடு அதிகமாக இருக்கிறது என்று உள்ளுக்குள் நினைத்துக் கொண்டிருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னைக்கு வாழ்க்கையிலேயே அபூபக்கரை ஜெயிக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருந்த போதுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த போருக்காக தரப்பட்ட கொடைகளை எல்லாம் பார்த்தார்கள். புரிந்தது பெருமானாருக்கு, வீட்டை காலி செய்தாலும் அபூபக்கருடையது குறைவுதான், பாதி வீடு வந்தாலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதிகம்தான். நீங்கள் எவ்வளவு கொண்டு வந்தீர்கள் என்று கேட்டால் அபூபக்கர் குறைவாக போய்விடுவார், உமர் ஜெயித்து விடுவார். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வியை கொஞ்சம் மாத்தி கேட்டார்கள். மா கல்லஃப்த யா அபூபக்கர், அபூபக்கரை வீட்டுல என்ன விட்டு வந்தீங்கன்னு கேட்டாங்க. ஒரு கேள்வி மாற்றத்தில் வெற்றி தோல்வியே மாறிவிட்டது. நீ என்ன விட்டு வச்சுட்டு வந்திருக்க வீட்டுல? தரக்துல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹுவையும் ரசூலையும் விட்டு விட்டு வந்தேன் என்று அபூபக்கர் சொல்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, மா கல்லஃப்த யா உமர், நீங்க என்ன விட்டு வந்திருக்கீங்க? இது போன்று ஒரு பங்கை வீட்டிலும் விட்டு வந்திருக்கிறேன் என்று சொன்ன போதுதான் முடிவானது எப்போதும் வெற்றி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான்.